எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, அருமையான உயிர் தெழுந்த நாள் காலை வேலைக்கு அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 10 மாதம் முழுவதும் நீர் உடைய கண்ணின் மணியைப் போல எங்களை பாதுகாத்து கொண்டு இந்த 11வது மாதத்தை காணும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காக அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் சுருங்கிய நேரம் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனை வேலை முழுவதும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய ஆவியானுடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சுயத்தை மகிமைப்படுத்த அல்ல, எங்களுடைய பலத்தை மகிமைப்படுத்த அல்ல, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த பிரசனத்தினால் எங்களை திருப்தியாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வர்ஷிப் லீட் பண்ணும்படி ரோஸ்லினை முன்பாக அழைக்கிறேன். டீம், சிங்கிங் டீம், ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் ஜாயின் த சிங்கிங். மைக்கு செக் பண்ணு, எல்லாம் மைக்கு செக் பண்ணுங்க, வால்யூம் கரெக்டாக இருக்கான்னு. வாங்க, 3 மைக் இருக்குது, 3 பேர் முன்னால் வாங்க. கீழே ஒரு மைக் இருக்குது பாருங்க. Praise the Lord, praise the Lord. Yes. Praise the Lord. ஆண்டவர் நம்ம 10 மாதங்கள் நம்மளை காத்து இந்த 11வது மாதத்தில் தேவன் நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆமென். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாம் தானே? நம்ம ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நம்மை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த 11 மாதங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் கஷ்டத்தின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை சுகமாய் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். அதனை நினைவு கூர்ந்து முதல் பாடலாக போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை அப்படிங்கிற பாடல் புஸ்தகத்தில் பாட்டை எடுத்துக்கொள்ளுங்க. துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே, போற்றி
எல்லாவற்றிலும் இருந்து எங்களை பாதுகாத்தார். ஆமென். Yes, yes. அடுத்த பாடலாக கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். நம்முடைய கவனத்தை எல்லாம் அங்கங்க சிதற விடாமல் ஆண்டவரையே நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் மாத்திரமே எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை உயர்த்தி பாடலாம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ராஜா
மகிமை ராஜாதி ஓஹோ தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ஹல்லேலூயா. நமக்கு அன்றண்டு தேவைகளை தேவன் அன்றண்டு தந்து நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் கவலைப்படக்கூடாது, சந்தோஷமாய் உற்சாகமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்பட வேண்டும். நம்ம ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்தா நம்மளால் அமைதியாவே இருக்க முடியாது. உற்சாகத்தோடு தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு இமை பொழுதும் தூங்காமல் உறங்காமல் நம்மளை காக்கிற தேவன். ஆமென். நமக்கு என்ன தேவையோ கூப்பிடும் போது ஓடோடி வந்து பதில் செய்கிற தேவன். ஆண்டவருடைய வார்த்தையில் பார்க்கிற உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிற தேவன். ஆமென். நாம் எப்பெல்லாம் அவரை தொழுது கொள்ளுகிறோமோ அப்பெல்லாம் தேவன் நம்முடைய சமீபத்தில் வருகிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்மளை ஆண்டவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம அங்கங்க நம்முடைய கவனத்தை மட்டும் சிதறவிடக்கூடாது. நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாம் ஆண்டவரையே பார்த்து, ஆண்டவரே நீர் என்னோடு இன்னைக்கு என்ன பேச போறீங்க, ஆண்டவரே நான் உம்மை பாடணும், ஆண்டவரே நீங்க செய்த நன்மைகளை நினைக்கும் போது என்னால் அமைதியாகவே இருக்க முடியாது ஏசப்பா அப்படின்னு நம்ம தாவீதை போல நாம் உற்சாகமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்படுவோம். அடுத்த பாடலாக சீயோனிலே எந்திட அஸ்திபாரம், சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இந்த பாட்டு பாடலாம். பாட்டு புஸ்தகத்தில் பாருங்க, பாட்டு புக்கு வச்சிருக்க யாராவது அந்த நம்பரை பார்த்து சொல்லுங்களேன். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே, கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே, அசையாய நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே, அசையாய நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. புயலடித்தாலும் மலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயலடித்தாலும் மலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு என்
பாடலை பாடுவோம். அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களாய் கருத்தை உணர்ந்து வசனம் சொல்லப்பட்டிருக்கிற நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன். சும்மா நம்ம வாயில மட்டும் பாடினா போதாது, அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்தவர்களாய், ஒவ்வொரு வரியினுடைய கருத்தை உணர்ந்தவர்களாய் ஆவியோடும் கருத்தோடும் நாம் பாடும்போது நம்மை நாமே ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை உயர்த்தி நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே நீர் எங்களை மறைத்து கொள்ளும் அப்பா, நீரே வெளிப்படும் ஐயா, உம்முடைய பிரசன்னம் மட்டும் எங்களை நிறைக்கட்டும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த பாடலை பாடலாம். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு
ஸ்தோத்திர பலியிலே பிரியப்படுகிறே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே.
சர்வ சிருஷ்டிகர், சர்வ வல்லமை உள்ள தேவன், மகிமை மகத்துவத்துக்கு பாத்திரம் உள்ள தேவன் அவர். 1000-10,000 தேவ தூதர்கள் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கக்கூடிய தேவன், மகிமை மாட்சிமை நிறைந்த தேவன் அவர். அவர் நம் மத்தியிலே உலாவுகிற தேவனாயிருக்கிறார். அவர் 7 தூண்களின் மத்தியிலே உலாவுகிற தேவன், 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிற தேவன். நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியில் ஒரு முறை நம்முடைய தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போமா? நம்முடைய கத்தாதி கத்தர். ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. தாராளத்தை ஆசீர்வாதத்துக்காகவும் மீதியான வேலைகளை தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாகவும் பியூலா அம்மா ஜெபமணி கேட்கிறேன்.